இப்படி என்னடா வாழ்க்கை சீரியஸோட 47வது எபிசோட்ல பாட்டு போட்டுக்கிட்டே வைப் ஆயிட்டு குளியில போட்டு வெளியே வந்தா வாழ்க்கை டிசிஷன் எடுக்கிறது கூட வளவலன்னு யோசிச்சது இல்ல. ஆனா டெய்லி ஆஃபீஸ்க்கு டிஷர்ட் போடுறதா சொக்கா போடுறதாங்கிறதே ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஃபைனலா ஒரு முடிவு எடுத்து இந்த சில்க் சொக்காவை மாட்டிட்டு ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த பெர்ஃப்யூம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆயிடுச்சு. அது காரணம் என்னன்னா பபுள் கம் சாப்பிட்டு முட்டை ஓட்ட மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அதற்கிட்ட நீ ஏன் எக்கி எங்கேயோ கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்க. ஒரு சோகமான விஷயம், என்னோட ட்ரைபாட் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. எந்த கம்பளி பூச்சி கண்ணு போட்டுச்சுனே தெரியல. நல்லாவே இருக்க மாட்டேங்கடா. இது ஒரு பக்கம் இருக்க, கஷ்டப்பட்டு நம்ம முடியேத்தி செய்ய வச்சிருந்தா இந்த எரிச்சல் ஏற வேற வந்து முடிய கலச்சு விட்டு போயிருச்சு. கலஞ்ச முடியோட கலர்ஃபுல்லான சொக்காவை போட்டு ஆஃபீஸ் போனதுனால இவன் ராமராஜா ஃபேன் நினைச்சு ஆப்போசிட்ல வந்து ஆன்டிஸ் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க போல. எது எப்படியோன்னு போய் உட்காந்தனமே தழும தண்ணியை குடிச்சிட்டு தலைக்கு மேல இருந்த வேலையெல்லாம் தாமதமாக்காம முடிச்சு கடமைக்கு கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடுத்துட்டு கக்கூஸ் கண்ணாடியில கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் ஆனோடனே சமோசா கிரேவிங்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு பக்கத்துல இருக்க ஒரு சேட்டா கடைக்கு போனேன். நான் ஆனியன் சமோசா தான் கேட்டேன். ஆனா அவர் காதல் எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. ஆறி போன சமோசாவை கொடுத்துட்டாப்ல. சரி, இதுக்காக அவர்கிட்ட போய் என்ன போரா தொடுக்க முடியும்னு சொல்லி என்ன நானே சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு டீ வாங்கி குடிச்சு சமோசா சாப்பிட்டதோட சைலண்டா ஹாஃப் டே லீவ் போட்டு ரூமுக்கு போயிருந்திருக்கலாம். தெரியாதனமா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஈர துணி மாதிரி வச்சு புழிஞ்சிட்டானுங்க. எப்பா ஒரு வழியா 9:30 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி ஐயோ ஒரு நிமிஷம் பாருங்க லைட் கீழே வந்துக்கிற அப்படின்னா என் மூஞ்சி தெளிவா தெரியும். ரூமுக்கு வந்து பார்த்தா அப்பா நல்ல கரிசோறு சாப்பிட்ட பிறகுதான் கவலையெல்லாம் காத்துல கரைஞ்சு போயிருச்சு. உண்ட மயக்கத்துல உறங்கிருப்பேன் தான் நினைச்சீங்க. அதான் கிடையாது. நம்ம ஆல்டர்னேட் பர்சனாலிட்டிஸ்க்குலாம் ஒரு இரவு வணக்கத்தை சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல துரந்தர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டே அப்படியே தூங்கிட்டேன். ஜாலியா வைப் பண்ணுங்க. டாடா.